ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம 3600 ஹெரிட்டேஜ் எடிசன் 47 ஹெச்பி பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் கொண்ட டிராக்டர் இது. பற்றி நம்ம கஸ்டமர்கிட்ட ரிவ்யூ பண்ணியிருக்கோம். பாருங்கள், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்களாண்ட அனைத்து டிராக்டரும் நம்ம மெக்கானிசம் தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நல்லா இருக்குது, வண்டி அருமையாக இருக்குது. மைலேஜை பொறுத்தளவு பக்கா மைலேஜில் யாரும் பயப்பட வேண்டியதில்லை. மைலேஜ் அருமையாக இருக்குது. வண்டி ஃப்ரண்ட் வெயிட்டு நல்லா இருக்குது. மேலே இருக்குது, பர்பஸுக்கு நல்லா அருமையாக ஓடுது வண்டி. சேத்துலேயும் நீங்கள் பொறுத்தளவு வண்டி நல்லா இருக்குங்க. இந்த வண்டி நம்பி எடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? அதாவது எனக்கு 20 வருஷம் அனுபவம் உண்டு இந்த வண்டி டிராக்டரை பொறுத்தளவு. இதில் நான் எம்எஃப் எடுத்துகிட்டு மகேந்திராவும் எடுத்திருக்கேன், கான்ட்ராக்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நியூஹாலண்டுக்கு புதுசாக தான் வந்திருக்கேன். புதுசாக வந்தாலும் மைலேஜ் நல்லா பக்காவாக இருக்குது. வண்டி நல்லா மெயின்டெனன்ஸ் நல்லா இருக்குது. இந்த வண்டி புதுசாக அனுபவத்தில் இருந்தாலும் வண்டி இப்போ எடுத்த சர்வீஸுக்கு வண்டி அருமையாக இருக்குங்க. வேலை பர்பஸும் சரி, நீங்கள் சேத்துல விடுறாலும் சரி, நம்பி இந்த வண்டியை எடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் நியூஹாலண்டுக்கு புது கஸ்டமர் தான். ஆனால் அனுபவத்தை பொறுத்தவரை 20 வருஷம் அனுபவத்தில் இந்த வண்டியை நான் மெயின்டைன் பண்ணி பார்த்த அளவுக்கு அருமையாக இருக்குங்க. நல்ல பிரச்சனைலாம் ஓடுது. மைலேஜ் நீங்கள் பயப்பட வேண்டியதே இல்லை. ஒரு 10 லிட்டர் டீசல் போட்டிங்கன்னா எத்தனை கட்டும் ஒரு நாளைக்கு? 10 லிட்டர் போட்டிங்கன்னா பேனர் பர்பஸ் 125 130 கட்டு கட்டலாங்க. 100 லிட்டர் 10 லிட்டர் டீசல் போட்டால். ஒரு ஏக்கர் ஓட்டினீங்கன்னா ஒரு ஏக்கர் நம்ம ரொட்டேட்டர் ஓட்டினீங்கன்னா 3 3.25 3.5 பிடிக்கும். கொஞ்சம் கடினமாக இருந்துச்சுன்னா 3.5க்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. உழவு நல்லா இருந்துச்சுன்னா 3 லிட்டர்லேயே வண்டியை ஓட்டிடலாங்க ஒரு நாளைக்கு. இந்த வண்டியை பொறுத்தளவு வேலரை பொறுத்தளவு 10 லிட்டர் டீசல் போட்டிங்கன்னா 125 130 லிட்டர் ஓட்டலாம். நம்ம வண்டியில் பிடிச்சது அதிகமாக என்னென்ன நமக்கு என்ன நீங்கள் பேனர் போட்டு துணிஞ்சு நீங்கள் வரப்பில் எங்கே வேணால் மேலே ஏற்றி இறக்கலாம், பயப்படாமல் இறக்கலாம். நான் ஜாண்டியரு முன்னாடி இந்த வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி ஜாண்டியர்லாம் எடுத்து ஓட்டி பார்த்துட்டேன். அது ஃப்ரண்ட் வீட்டில் கொஞ்சம் பயப்படுற மாதிரி தான் இருக்குது. இந்த வண்டியை நான் எடுத்து ஓட்டி ஏற்றியும் பார்த்துட்டேன். வண்டி தூக்கலை. ஒரு அடி தூக்குனா கூட பயப்படாமல் ஏற்றி இறங்கி பார்த்துட்டு வண்டி அருமையாக இருக்குங்க. பேனருக்கு அருமையாக இருக்குது. வீடியோ ஷாப்லாம் நல்லா ரன்னிங் நல்லா இருக்குங்க. என் அனுபவத்தில் 20 வருஷம் அனுபவத்தில் இந்த வண்டி யூஸ் பண்ணுறது. வண்டி நல்ல வண்டிங்க, தெளிவான இருக்குங்க. நான் தான் 15 RPMல தான் ஓட்டுறேன். வைக்கலாம் ஸ்பீடு ஹை ஸ்பீடு தான், லோ செகண்டில் தான் போட்டு மெதுவாக தான் ஓடுது. வீடியோ சாப்பிட்டு நீங்கள் எவ்வளோ லோடு கொடுத்தாலும் இழுத்து வெளியே தள்ளி வைக்க முடியாது. ஹை ஸ்பீடு வச்சு தான் நம்ம வைக்கல வெளியே இருக்கணும், உள்ளே இருக்கணுங்கிறது இல்லை. ஸ்லோ ஸ்பீடில் வைக்கல உள்ளே இழுத்து கொண்டு போயிருக்கு பேனரில் யூஸ் பண்ணுறப்ப. அதனால் வண்டியை பொறுமையாக ஓட்டலாம், நிதானமாக ஓட்டலாம். வண்டி அருமையாக இருக்குது. மெயின்டெனன்ஸ் நல்லா இருக்குது. டீசல் கன்ஸ்ட்ரக்ஷன் நல்லா இருக்குது. துணிஞ்சு வரப்பில் ஏற்றுறது பயப்படவே வேண்டாம். சேத்தோட பொறுத்தவரை நீங்கள் ஓட்டி பாருங்கள், அதுவும் அருமையாக இருக்குது. வரவில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வண்டி நான் 20 வருஷம் அனுபவத்தில் நியூஹாலண்டு ஒரு பெஸ்ட் வண்டி தான். ஓகே, நம்பர் 1 இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருக்கு? நம்பர் 1 பெஸ்ட் வண்டி. என்னோடய 20 வருஷம் அனுபவத்தில் வண்டி அருமையாக இருக்குங்க. என் சர்வீஸ் பொறுத்தவரை வண்டி நல்லாயிருக்கும். உங்களுக்கு தெரிஞ்ச கஸ்டமருக்குலாம் கொஞ்சம் நம்ம வண்டியை பற்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக சொல்லுவேன். ஏன்னா நாங்கள் அனுபவிக்கிறது நல்ல கஸ்டமர் நல்லா இருக்கணும்ல. ஆமாம், நம்ம வண்டியை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ என்ன கண்டிஷன்ட்டு நம்பர் 1 இருக்குது உங்களுக்கு தெரிஞ்சு. அதேமாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச கஸ்டமர்கிட்ட கேரண்டியாக எடுக்கலாம். வண்டியை பொறுத்தவரை 3600 பயப்படாதீங்க. எது இருந்தாலும் நான் பார்த்துக்கிட்டேன். ஆமாம், என் அனுபவத்துக்கு சொல்லுவேன். கஸ்டமரே கேரண்டி தராங்கன்னா அப்போ உங்கள் கஸ்டமர்கிட்ட சொல்லுங்கள், நம்ம வண்டி அருமையான நல்லா ஓடுது, யூஸ் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நான் எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 500 கட்டு கட்டிட்டேன்னு வச்சுக்கோங்க. அருமையாக இருக்குது. மைலேஜ் பக்காவாக இருக்குது. செலவில் கம்மி தான். இப்போ தான் பஸ் சர்வீஸ் பண்ணியிருக்கீங்க நீங்கள்? பஸ் சர்வீஸ் இப்போ தான் பண்ணுறேன். ஓகே, 500 கட்டு ஓட்டிட்டேன். நான் தான் ஓட்டுறேன். நான் தான் இந்த வண்டியோட ஓனர் தான். டிரைவரும் நீங்கள் தான்? ஆமாம், ஓட்டி பார்த்துருக்கேன். அனுபவத்தில் நல்லா இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வண்டி அருமையாக இருக்குது. மைலேஜ், மெயின்டெனன்ஸு, துணிஞ்சு ஏற்றுறது இறக்குறது எதுவுமே பயப்படாதீங்க. நல்லா இருக்குது வண்டி, நீட்டாக இருக்குது. சரிங்க, ரொம்ப தேங்க்ஸ். ஓகே.